ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது 2 பேஸ்கெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த பேஸ்கெட் ரெண்டுக்குமே வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போது நான் வந்து இங்கே பார்டர் டிசைனுக்காக 2 லைன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் 2 லைன் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறேன். நான் வந்து ரன்னிங் ரோல் வச்சு எல்லோ கலரில் 5 லைன் போட்டிருக்கிறேன். இதில் வந்து நான் பிங்க் கலர் ரன்னிங் ரோல் வச்சு 3 லைன் போட்டிருக்கிறேன். அகைன் இங்கே பார்டர் டிசைனுக்காக நான் வந்து ஒரு லைன் தான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். ஆனால் இதில் வந்து நான் வந்து 2 லைன் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறேன், ஸ்கை ப்ளூ கலரில். இங்கே அகைன் வந்து 5 லைன் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்குறேன். நான் அகைன் இங்கே 3 லைன் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கிறேன். இங்கே வந்து பார்டர் டிசைனுக்காக மேலே வந்து ஒரு லைன் தான் வந்திருக்கு. இதில் நான் வந்து பார்டர் டிசைனுக்காக மேலே 2 லைன் ப்ளூ கலர் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நான் ஹேண்டிலுக்கு வந்து இதுக்கு வந்து 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து சிங்கிள் கலராகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் வந்து கோடு போட்டிருக்கிறனால சிங்கிளாக இருந்தால் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கிள் கலராகவே ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் மொத்தம் 15 சுற்று போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து 13 சுற்று போட்டிருக்கிறேன். என்னோடய கஸ்டமர் ஒருத்திங்க வந்து எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் குட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக 2 சுற்று கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 கூடையுமே அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.